பறந்து செல்ல நினைத்து விட்டேன், எனக்கும் சிறகில்லையே. பழக வந்தேன், தழுவ வந்தேன், பறவை துணை இல்லையே. சார் இவ்வளோ நல்லா பாடுறேன், என் செலக்ட் பண்ணல, ஃபோக் பாட சொன்னீங்க. கையளவு நெஞ்சத்துல அந்த பாட்டு பாடினேன். பக்தி பாட்டு பாட சொன்னீங்க. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண் அதுவும் பாடினேன். அப்புறம் ஏன் சைட் பண்ண மாட்டீங்க? நீ பாட்டெல்லாம் நல்லா பாடுற, சுத்தி சுத்தமா பாடுற, ஆனா உன்கிட்ட கண்டென்ட் இல்லை. கண்டென்ட்டா? அது என்ன சார்? அதாவது இப்போ உனக்கு வீட்டுக்காரு பெரிய ஆஃபீஸர், ரிட்டையர்ட் ஆகியிருக்காரு, வீடு காரு பங்களான்னு நல்ல வசதியோடு இருக்க, பிள்ளைங்கெல்லாம் ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆமாங்க சார். இவ்வளோ வசதி இருக்கு. நீ எப்போ இருந்து பாடுற? 5 வயசுலேருந்து பாடுறேன் சார். அப்புறம் மேடை கச்சேரி அது இதுன்னு பாடுற, அப்புறம் சின்ன சின்ன சேனல்லாம் பாடி நிறைய சேனல்ல பாடியிருக்கேன் சார். உன்னைய செலக்ட் பண்ணுறதுனால எங்கள் ப்ரோக்ராம் எப்படி ஹிட் ஆகும்? நான் திறமையானவ சார். திறமை இது உங்ககிட்ட இருக்கிறதா ஊருக்கே தெரிஞ்சு போச்சா? நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சி என்னன்னா வெளிச்சம், அதாவது இருட்டில் இருக்க திறமையானவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர நிகழ்ச்சி. இப்போ உதாரணத்துக்கு உனக்கு புருஷன் இல்லை, பிள்ளைங்க இல்லை, யாருமே இல்லை, நீ ஒரு அனாதை, நீ ஒரு வீட்டில் 10 பாத்திரம் தேய்க்கிற. 10 பாத்திரம் தேய்க்கும் போது பாடுற, கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு, அந்த பாட்டா சார்? இந்த பாட்டை நீ பாடிக்கிட்டே அழுதுகிட்டே பாடுற. அழுதுகிட்டே தேய்க்கணுமா? அழுதுகிட்டே பாடிக்கிட்டே தேய்க்கிற. இதை உனக்கு வேலை கொடுத்த வீட்டுக்கார அம்மா வீடியோ எடுத்து சேனலுக்கு அனுப்புறாங்க. இவ்வளோ திறமையானவங்க இருக்காங்க, நாங்கள் உங்களை கூப்பிட்டு வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க வைக்கிறோம். அப்போ நீ சொல்கிற, யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை, என் திறமையை என்னுடைய வேலைக்கார அம்மா தான் கொண்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு நீ அழுகுற. எல்லாரும் அழுகுறாங்க, உடனே செலக்ட் பண்ணுறோம். மறுபடியும் நீ அழுகுற. என்னன்னு? செத்துப்போன என் வீட்டுக்காருக்கு பாட்டுன்னா உயிர் இல்லை சார். அவர் ஞான சூன்யம், நான் வாயை திறந்து பாடினாலே என்னை திட்டுவார். அப்படி சொல்லணும். வீட்டுக்காரன் இருந்தால் கூட செத்து போயிட்டான்னு சொல்லணும். சரிங்க சார். அவனுக்கு பாட்டே பிடிக்கலனாலும் என் பாட்டுன்னா உயிர் உருகுவார், இப்போ அவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு நீ அழணும். அப்போது கேம்பேர் வந்து சொல்லுவார், அதனால் என்னம்மா நீ பாடுறத உங்கள் வீட்டுக்காரரு அப்படியே தெய்வமாக வந்து நின்று கேட்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ அழணும், ஜட்ஜஸ் அழணும், எல்லாரும் அழுது அழுதுகிட்டே ஒப்பாரி வைக்கணும். அதை நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். அப்பப்போ ஜனங்க பார்ப்பாங்க, டிஆர்பி ஏறும். இப்படி தான் இந்த நிகழ்ச்சி. நீ எந்த கேட்கும் போது எனக்கு அழு வருது சார். அழு போ சார். ஒன்று பண்ணுறேன் சார். என்ன? எங்கள் வீட்டுக்காரர் நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன், சொத்தெல்லாம் பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்துறேன், நான் 2 வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறேன் சார். அப்படி நடுத்தெருவுக்கு நீ வந்தேன்னா தான் நீ வெளிச்சத்துக்கு வர முடியும். ஓகே சார். என்ன செலக்ட் பண்ணுவீங்களா சார்? நாசமாக போகிறதுக்கு உன்னை செலக்ட்